Hello Nanba, welcome back to my channel. This is Prakashar and இன்னைக்கு வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா Radiator Guard unboxing பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன் என்னோட அடுத்த வீடியோ இன்ஸ்டாலேஷன் வீடியோவா தான் இருக்கும்னு நான் சொன்னேன். அதுக்கான வீடியோ தான் இது நண்பா. சப்போஸ் நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு தெரியல, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோன்றது மேக் பண்றேன். ஸோ இந்த Radiator Guard பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளாஸும் இல்லாத மாதிரி தான் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த 3 knobs கொடுத்துருக்காங்க. இந்த 3 knobs எதுக்குன்னா நம்மளுக்கு வைப்ரேஷனே இருக்காது. மோஸ்ட்லி நம்ம மற்ற Radiator Guard பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும், பட் இந்த Radiator Guardல பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப்ரேஷன் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த 3 knobs. ஸோ இந்த 3 knobs யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் மெட்டீரியல் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டார் ஷேப் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணணும். இந்த ஒரு 4 ஸ்க்ரூ இங்கே ஒன்று அதுக்கப்புறம் இங்கே ஒன்று ஸோ இந்த 4 ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மெட்டீரியலை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம இதை அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ அண்ட் தென் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ லூஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 ஸ்க்ரூ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சது இன்ஸ்டாலேஷன். நம்ம R15க்கு Radiator Guard வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம V3க்கு வந்து நம்ம Radiator Guard வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பா. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்பாக்சிங் வீடியோன்றது வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். ஸோ see you people in the next video. Until then it's bye from Prakash.